நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவுமே ஒரு விசேஷமான ஒரு பரிகாரம். அது ரொம்ப எளிமையான முறையில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி சனிக்கிழமை, சனி பகவானுக்கு ரொம்பவுமே மிகவுமே ஒரு உகந்த நாள் அப்படின்னே சொல்லலாம். இந்த நாளில் இந்த பரிகாரம் பண்ணுறது மூலமாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துரதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ரொம்பவுமே குறையும். வேலை வாய்ப்புகள் நல்லா மேம்படும், மன அமைதி கிடைக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த பரிகாரத்தை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அதுக்கு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெய் தீபம் ஏற்றணும், கருப்பு எள்ளு தான் பயன்படுத்தணும். சனி பகவானை மனதார வேண்டுவது தான் பார்த்திங்கன்னா இதுக்கு முக்கியமான ஒரு வாய்ப்பாக இருக்க போகுது. இந்த சனி பகவான் எப்படி நம்ம பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சனி பகவானுக்குரிய பிரத்யேக ஆலயங்களில் போய் நம்ம வழிபாடு செய்யலாம். அப்படி இல்லை அப்படின்னா கூட நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்களில் இந்த பிரார்த்தனை நம்ம மேற்கொள்ளலாம். அதாவது நவ கிரகங்களில் இருக்கும் இல்லைங்களா, அதில் இருக்க சனி பகவானுக்குமே பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான விசேஷமான கருப்பு எண்ணெய் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது இந்த சனிக்கிழமையில் ரொம்பவுமே உகந்ததாக சொல்லப்படுது. அப்படி இருக்கும்போது நம்ம குடும்பத்தில் மென்மேலும் சனியால் ஏற்படக்கூடிய அந்த வக்ரங்கள் குறைஞ்சு நல்லபடியாக அமையறதுக்கு இது ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்கும். இதை எந்த நேரத்தில் செய்யலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். இதை சனிக்கிழமை மாலை 5:30 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இந்த தீபமானதை நம்ம சனி பகவான் முன்னாடி தீபம் ஏற்றிட்டு கொஞ்சம் ஒரு சிறிதளவு பார்த்தோம் அப்படின்னா கருப்பு எள் நெய்வேத்தியமாகவும் வைக்கணும். வச்சுட்டு நல்லா கண்ணை மூடிட்டு ஓம் சனீஸ்வராய நமகா அப்படிங்கிற இந்த மந்திரத்தை குறைஞ்சது ஒரு 9 தடவை நீங்கள் உச்சரிக்கணும். நாள் மனதிலேருந்து நம்ம சொல்லக்கூடிய இந்த சனீஸ்வராய நமக அப்படிங்கிற மந்திரம் நம்மளுடைய தலையெழுத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற ஆரம்பிக்கும். இதனால் பார்த்தீங்க அப்படின்னா சனியால் ஏற்படக்கூடிய வக்ரங்கள், அதனால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் எல்லாமே குறைஞ்சி நம்ம வாழ்க்கை ரொம்பவுமே சந்தோஷமானதாகவும் நிம்மதியானதாகவும் அமையும் அப்படிங்கிற எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. ஸோ இன்றைக்கே பார்த்தீங்க அப்படின்னா சனிக்கிழமை தான் இந்த அருமையான பரிகாரத்தை எல்லாருமே பயன்படுத்திக்கணும் அப்படின்னு கேட்குறேன். அடுத்து இன்னொரு பதிவில் மீட் பண்ணுறேன். நன்றி ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம்.